அப்ப தியானம் என்ன அர்த்தம்? பற்று அற்ற இறை வழிபாடு. தியானம் செய்யும் பொழுது எந்த விதமான வேண்டுதலும் நமக்கு உள்ளே இருக்க கூடாது. அது இருந்ததுன்னா தியானம் வராது. அதனாலதான் மகரிஷி பார்த்தார், என்ன பண்ணாரு? தவம் முடிஞ்ச பிறகு கடைசியில் என்ன சொல்றாரு? தவத்தினுடைய முடிவுல தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையை நேர்மையை அடையட்டும். தவத்தை நிறைவு செய்த பிறகுதான் என்ன சொல்றாரு மகரிஷி? வாழ்க்கையை துணையை வாழ்த்து, தவத்தில் வாழ்த்து. ஏன் நான் தவம் முடித்த பிறகு நீயே எதுவாக இருக்கிறாய்? எதுவாக? சொல்லணும். எதுவாக இருக்கிறோம்? இப்போ அங்கே கடவுள் சொன்னா இங்க யாரு? கடவுள் தான். அங்க கடவுள், இங்க கடவுள், இங்க கடவுள். நானு. அப்ப நான் யாரு? கடவுள். நான் யாரு? கடவுள். கடவுள். நீங்க ஒரு 100 தடவை சொல்லி பாருங்களேன், நான் கடவுள். 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 10 தடவை சொல்லுங்க. நான் கடவுள். நீங்க ஒரு 10 தடவை சொல்லிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போனீங்கன்னா நம்ம கிளாஸ் எப்படி வந்து கேட்டாங்கன்னா நான் கடவுள். உங்க வீட்டுல அதான் நீங்க சொல்லுவீங்க. ஏன்? நான் கடவுள்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நமக்குள்ள என்ன வந்துடும்? அகங்காரம் வந்துடும். அப்ப நாம அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அதுவே நானாக இருக்கிறது. வார்த்தையில மாத்தணும். அப்ப அதுவே நானாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதுதான் நானு அப்படின்னு சொன்னா, அப்ப நான் என்பது அந்த இடத்துல ஒண்ணு இல்லை. அப்ப அதுவே நானாக இருக்கிறது. அதுவே நானாக இருக்கிறதுன்னு சொன்னால் நான் என்பது அந்த இடத்துல இல்லை. அது இருக்கின்ற இடத்திலே என்ன இருக்கிறது? அது எங்க இருக்கிறது? சுத்தவெளி. அண்டங்கள் முழுவதும் ஆக்கவும் காக்கவும் அழிப்பதும் அதுவே அறிந்திடுவாயே. எங்கும் எதிலும் எதன் உள்ளும் அதுவே எண்ணுள்ளும் முன்னுள்ளும் இருப்பது அதுவே. அது எது? இறை. அதுதான் அது இறை. அது இருக்கின்ற இடத்திலே என்ன இருக்கிறது? நீங்க தான் சொல்றீங்க. என்னது? சுத்த வெளி. நான் என்ன பேசாம சொல்றேன். சுத்தம். சுத்தம்னு அர்த்தம் அர்த்தம். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து வந்தது யாரு? ராமன். அப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து வந்த என்கிட்ட என்ன இருக்கிறது? அப்ப எல்லாரும் பக்கமே வீட்டுக்கு போயிடுங்க. ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து வந்த என்கிட்டையும் ஒன்றுமே இல்லை. இப்ப சொல்லலாம், சார் சொந்தமா வீடு இருக்கு, நகை இருக்கு, கடன் இருக்குது இல்லையா? எல்லாமே இருக்கு. சொத்து இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப இதெல்லாம் இருக்குதே. அப்ப நான் எப்படி ஒன்றுமே இல்லாத இடத்துல நான் வந்திருக்கிறேன், இதை விட ஏற்றுக்கொள்வது? எல்லாமே நாமளா பண்ணது. அதெல்லாம் எந்த ஒன்றை நீ செய்தாலும் எந்த ஒன்றுமே உன்னுடையது அல்ல. எல்லாமே அவனிடம் இருந்து எடுக்கப்பட்டது. திரும்பி எங்க போயிடணும்? அங்கேதான் போயிடுது. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்போ தியானம் செய்யறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள ஒரு வைராக்கியம். இப்ப டீ பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு வைராக்கியம் எடுத்துக்கணும். அப்பதான் டீ எப்படி உள்ள இறங்குறதுன்னு பார்க்கணும். என்ன வைராக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியிலிருந்து 2 தீர்மானத்தை நீங்க எடுத்துக்கிட்டு தியானம். டீ பிரேக் 2 தீர்மானம் எடுத்துங்க. முதல் தீர்மானம் பொதுக்குழு நடக்குது. முதல் தீர்மானம். ஆமா, 2 தீர்மானம். முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுமில்லாத இடத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன். என்னிடமும் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நிமிடம் வரை, நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த நிமிடம் வரை எந்தெந்த உறவுகள் என்னுடையது என்று நான் உருவாடி கொண்டிருக்கிறேனோ, அம்மாவோ அப்பாவோ கணவனோ மனைவியோ அண்ணனோ தங்கையோ அப்பாவோ பொண்ணோ, எல்லா உறவுகளும் எதிரியும் கூட வச்சுட்டேன். எல்லாமே
எந்தெந்த உறவுகளோடு என்னுடைய உறவு என்று நான் உறவாடிக் கொண்டிருக்கிறேனோ, எந்தெந்த பொருட்கள் என்னுடையது என்று அதன் மீது நான் பற்று வைத்துக் கொண்டு என் வீடு, என் வண்டி, என் நகை, என் கட்டு, என் பணம் நான் உறவாடிக் கொண்டிருக்கிறேனோ, இவைகள் அனைத்தும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக என்னை விட்டு விலகும். நான் இப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறேன். ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா? ஏத்துக்கணும். நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கடவுள் தலைமையால தட்டுவார். இவை அனைத்தும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக என்னை விட்டு போய்விடும். இல்லை என்றால் இவை அனைத்தையும் விட்டு விட்டு ஒரு நாள் நானே. இந்த ரெண்டுமே நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நமக்கு அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும். இது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் என்று சொன்னால், இந்த நம்முடைய தாயினுடைய வயிற்றிலே நாம் எப்பொழுது கருவாக பிறந்தோமோ அப்பொழுதே நீ எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், என்னவாக பிறக்க வேண்டும், எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எங்கு இறக்க வேண்டும், எப்படி இறக்க வேண்டும், இந்த 7 கட்டளைகளும் தாயினுடைய கருவிலேயே முடிவானது. இந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப இந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம்? யாருக்கிட்ட? கடவுள்கிட்டயே நாம வாக்குவாதம் பண்றோம், அடம் பிடிக்கிறோம். நாம் அத்தனை பேருமே அடம் பிடிக்கிறோம். ஏன்னா குழந்தையா பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே